நிகழ்தகவு. விவசாய நிலத்தில் உடல் சிதைந்து கொடூரமான முறையில் இறந்து கிடந்த வயதான தம்பதி. பலரது கண் எதிரிலேயே முதிய தம்பதியின் மீது டிராக்டரை ஏற்றிக் கொன்ற அரக்கன். நீண்ட நேரமாக நடந்த வாக்குவாதம் திடீரென கொடூர கொலையில் முடிந்ததால் அதிர்ச்சி. உயிர் கொடுத்த தாய் தந்தையின் உயிரை மகனே பறித்து கொண்டது ஏன்? நடந்தது என்ன? ஊருக்கு வெளியில உள்ள விவசாய நிலத்துல வச்சு வயதான தம்பதிக்கும் அவங்களோட மகனுக்கும் இடையில ஏதோ பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. எதுக்கு இப்படி எல்லாரும் பாக்குற மாதிரி நின்னு கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பக்கத்து நிலத்துக்காரங்களும் அந்த சைடு வழியா போனவங்களும் கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டு இருக்காங்க. அப்போ பையனுக்கும் பெத்தவங்களுக்கும் இடையில சொத்து பிரச்சனை இருக்கிறதும் அது சம்பந்தமா தான் இப்படி காட்டு கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறதும் தெரிஞ்சு அவங்க குடும்ப பிரச்சனையில நாம தலையிட வேண்டாம்னு நினைச்சு எல்லாரும் அங்கிருந்து நகர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அடுத்த ஒரு சில நிமிஷங்கள்லயே அங்க மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் நடக்க போகுதுங்கிறது அங்க உள்ள யாருக்கும் தெரியாம போச்சு. ஆந்திரா விஜயநகரம் பக்கத்துல உள்ள நதிபுரி கல்லலுங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அம்பல நாயுடு ஜெயம்மா தம்பதி. இவங்களுக்கு ராஜசேகருங்கிற மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. விவசாயியான அம்பல நாயுடுக்கு சொந்தமான ஊருக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் விவசாய நிலம் இருக்கு. காலேஜ் படிச்சு முடிச்சிட்டு ஒழுங்கா எந்த வேலைக்கும் போகாம இருந்த ராஜசேகருக்கு அந்த விவசாய நிலத்து மேல ஆரம்பத்தில இருந்தே ஒரு கண்ணு இருந்திருக்கு. தங்கச்சியும் கல்யாணமாகி அவ புகுந்த வீட்டுக்கு போயிட்டா எப்படியாச்சும் அந்த இடத்தை வித்து காசாக்கிட்டோம்னா அந்த பணத்தை வச்சு பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாகிறலாங்கிற கனவுல மிதந்துட்டு இருந்திருக்காரு ராஜசேகர். ஆனா ராஜசேகரோட ஆசைக்கும் விருப்பத்துக்கும் அவரோட பெற்றோர் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. இருக்கிற அந்த ஒரு இடத்தையும் வித்துட்டா நாளைக்கு நமக்குன்னு சொந்தமா எதுவுமே இருக்காதுன்னு, அதனால எந்த காரணத்துக்காகவும் நிலத்தை விற்க கூடாதுன்னு ஒழுங்கா ஏதாச்சும் வேலைக்கு போய் சம்பாதிக்க பாருன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. இது ராஜசேகருக்கு கடும் கோபத்தை உண்டாக்கி இருக்கு. ஆனா பெத்தவங்களை மீறி ராஜசேகரால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த மொத்த இடமும் தந்தை அம்பல நாயுடு பேர்ல தான் இருக்கு. அதனால கடந்த சில மாதங்களாகவே சொத்தை வித்து பணத்தை தர சொல்லி தாய் தந்தை கிட்ட ராஜசேகர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படியே தினமும் பிரச்சனையா போய்கிட்டு இருந்ததால வேற வழியே இல்லாம இடத்தை மகன் பேர்ல எழுதி கொடுக்கறதுக்கு அம்பல நாயுடு ஓகே சொல்லியிருக்காரு. ஆனா முழு இடமும் உனக்கு கிடையாது, உனக்கு பாதி இடம், உன் தங்கச்சிக்கு பாதி இடம், இதுதான் என் முடிவுன்னு ராஜசேகர் கிட்ட அம்பல நாயுடு சொல்லி இருக்காரு. எனது தங்கச்சிக்கு பாதி இடமா? அதெல்லாம் முடியாது, அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல, அதுக்கப்புறம் சொத்துல பங்கு கொடுக்கறதெல்லாம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி திரும்பவும் தகராறு பண்ணியிருக்காரு ராஜசேகர். இது என் இடம், என் இடத்துல என் மகளுக்கும் பங்கு உண்டு, உனக்கான இடத்தை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா உன் தங்கச்சி இடத்துல கை வைக்க கூடாது அப்படின்னு தந்தை உறுதியா சொல்லியிருக்காரு. முதல்ல நிலத்தை விற்கிறதுக்கு பிரச்சனை பண்ணினாங்க. இப்போ பாதி இடம் தான் தருவேன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்கன்னு தாய் தந்தை மேல செம்ம கோபத்துல இருந்த ராஜசேகர் எல்லாருடைய பேச்சையும் மீறி நிலத்தை வேறொருத்தர்கிட்ட விற்கிறதுக்காக டிராக்டரை வச்சு நிலத்தை சீர்படுத்துற வேலையில ஈடுபட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சு தந்தை அம்பல நாயுடுவும் தாய் ஜெயம்மாவும் நேரா அந்த விவசாய நிலத்துக்கு போய் என் அனுமதி இல்லாம நிலத்தை எதுக்கு ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்க, ஒழுங்கா டிராக்டரோட சேர்ந்து நீயும் வெளியில போயிடு, இல்லனா பெத்த மகன்னு கூட பார்க்காம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு அம்பல நாயுடு. அப்போ அவருக்கும் ராஜசேகருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. இந்த சண்டைய பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு சிலர் வந்து சமாதானம் பண்ண முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருமே அடங்குற மாதிரி தெரியல. அதோட அவங்க குடும்ப பிரச்சனையில நாம தலையிட வேண்டாம்னு நினைச்சு எல்லாரும் தள்ளி போயிட்டாங்க. ஆனா தாய் தந்தை கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்த ராஜசேகர் திடீர்னு டிராக்டரை ரெண்டு பேர் மேலையும் ஏத்தி இருக்காரு. ராஜசேகர் டிராக்டரை எடுத்து வந்து வேகமா போனதை பார்த்த அங்க உள்ளவங்க அவரை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணி இருக்காங்க. ஆனா கண்ணை மூடி திறக்க
பார்க்கறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. டிராக்டரோட சக்கரங்கள் 2 பேரோடைய உடல்லையும் ஏறி இறங்கின அடுத்த ஒரு சில நிமிஷங்கள்லயே அம்பல நாயுடு ஜெயம்மாவோட உயிர் பறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் டிராக்டரை அங்கேயே விட்டுட்டு ராஜசேகர் தப்பிச்சு ஓடி இருக்காரு. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் 2 பேரோட சடலத்தையும் கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. விசாரணையில இந்த கொடூர கொலைய பண்ணது அவங்க மகன் ராஜசேகர் தாங்கிறது உறுதிப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் தலைமறைவா இருந்த ராஜசேகரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிட்டாங்க. பெத்து வளர்த்து ஆளாக்குன அப்பாவையும் அம்மாவையும் சொத்துக்காக ஆசைப்பட்டு டிராக்டர் ஏத்தி கொன்ன கொடூரனை தூக்குல போட்டாலும் தப்பில்லைன்னு கோபமா கொந்தளிக்கிறாங்க அந்த பகுதி மக்கள். நிகழ்தகவு